Hello children, welcome to our SMS YouTube channel. Think. We already know about the angles. Now there is a 3-line segment. We have to design a task to form a closed figure. What will you get? Yes, it is a triangle. A triangle is a closed figure formed by 3-line segment. It has 3 vertices, 3 sides and 3 angles. Closed figureக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 3 vertices நம்ம PQR அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த PQRல இந்த இந்த கூர்மையான பகுதியை தான் நம்ம vertices அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தமிழ்ல நம்ம முனைகள் அப்படின்னு சொல்றோம். 3 angles, angle P, angle Q and angle R. 3 sides, 3 பக்கங்கள், PQ, QR and PR. இதை நம்ம 3 பக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தான் நம்ம 3 vertices, 3 angles and 3 sides. Now we will see type of triangle. Based on sides, it has equilateral triangle, isosceles triangle and scalene triangle. Based on angles, it has acute angle triangle, right angle triangle, obtuse angle triangle. Based on sides, equilateral triangle. Equi means it is equal and lateral means it is a side. So all the sides of this triangle are equal. We can see here all the sides of a triangle are equal. எந்த பக்கம் பார்த்தாலுமே ஈக்குவலா இருக்கிறனால தான் இதை நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சைடு மாத்திரம் இல்லைங்க, ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். இதுக்கு நம்ம தமிழ்ல சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம இரு சமபக்க முக்கோணம். 2 பக்கம் ஒன்றாக இருப்பதே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். பக்கங்கள் மற்றும் இல்ல, இதில் கோணங்களும் ஒன்றாக, இரு பக்கம் ஒன்றாக இருக்கும். அதுவே ஐசோசெலஸ், இரு சமபக்க முக்கோணம். ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸ்கேலின் ட்ரையாங்கிள்ல எந்த ஒரு பக்கமுமே ஒரே மாதிரி இருக்காது. பக்கம் மாத்திரம் கிடையாது, அதோட கோணங்களும் ஒரே மாதிரி இருக்காது. All the sides and angles are unequal. அதுக்கு தான் இதை நம்ம unequal, எந்த ஒரு பக்கமும் ஒரே மாதிரி இல்லாம இருக்கிறதுனால தான் இதை நம்ம ஸ்கேலின் ட்ரையாங்கிள், அதுக்கு நம்ம தமிழ்ல அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். Based on angles, acute angle triangle. இந்த acute angle triangleல என்ன ஒரு வித்தியாசம்? A triangle having all its angle less than 90 degree. எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியை விட கம்மியா இருக்கிறத தான் நம்ம acute angle triangle. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்க 75 டிகிரி, 62 டிகிரி, 43 டிகிரி, மூணுமே acute angle தான். இந்த 3 ஆங்கிளையுமே நம்ம ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி கிடைக்கும். When we add all this angle, we will be getting the 180. We will see the picture also here. All are equal to acute angle triangle at less than 90 degree. Right angle triangle.
A triangle having one of the three angles exactly 90 degree. ஒரு ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரி இருந்தாதான் அதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம தமிழ்ல செங்கோண முக்கோணம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். நம்ம 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ணா 180. கரெக்டா ஒரு ஆங்கிள் 90ல இருக்கு, மற்ற 2 ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்ல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? செங்கோண முக்கோணம். A triangle having one of the three angles more than 90 degree, it is called obtuse angle triangle. For example, when you add this angle, you will be getting 180. obtuse angle triangle நம்ம தமிழ்ல விரிகோண முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏதாவது ஒரு பக்கம் 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அதை நாம் விரிகோண முக்கோணம் என்று அழைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you children.